மக்களை ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சண்டை வந்து வெடிச்சிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பொய்யை வந்து சொல்லியிருக்காப்புல. அந்த பொய் என்ன அப்படிங்கிறத பற்றியும், அண்ட் இவங்க 2 பேருக்குள்ள நடந்த சண்டைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதானே இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிநாதனை வந்து முதல் வாரத்துலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு 2-3 வீக்ஸ் வந்து அப்படியே ஃப்ளோவில் வந்திருந்தாப்புல. மனுஷன் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து நம்மளால் பார்க்க முடியுமா? இவர் உண்மையாகவே நேச்சுராக இருக்காரா, இல்லை வந்து ஆக்ட் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் எழும்புற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளுக்க ஆரம்பிச்சுது. அவர் வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, இப்படிப்பட்ட ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் வெளியே இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ் வந்து அவன் இப்படிப்பட்ட ஆள் கிடையாது, எதுக்கு தான் இப்படி நடிக்கிறான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஓகேவா? பட் இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரி அவர்கள் வந்து பார்வதி கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி தான் சொல்லியிருக்காப்புல. ஆனால் அந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபெண்ட் பண்ணுறாரு ஒரு சண்டவாதத்துக்கு அப்புறம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குரூஷியலாக இந்த வாரம் வந்து அது போக போகுது அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை. பட் என்னென்னமோ சண்டைகள்லாம் வந்திருக்கு, என்னென்னவோ வார்த்தைகள்லாம் வந்து பேசியிருக்காங்க. பட் இது வந்து பெரிய வார்த்தையெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அது ஒரு பெரிய வார்த்தையாக நாங்கள் மாற்றுவோண்டா, ஏன்னா நாங்கள் பார்வதி அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அவர் என்ன சொன்னார் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன இன்சிடென்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்துடுவோம். ஒன்றும் இல்லைப்பா, அதாவது பார்க்குறதுக்கு செம்ம காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சபரிநாதனை பார்த்து வந்து சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க் வந்து வச்சுருக்காங்களே, கோலமாவு கோக்கே அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு அந்த டாஸ்கில் வந்து இந்த மாவை வந்து வாரணும் இல்லையா, ஒரு சின்னதாக ஒரு பேப்பரை வச்சு வந்து வாரணும். ஸோ அப்படி வந்து வாரும்போது கொஞ்சம் மூக்கிலெல்லாம் பட்டுருக்கு, கொஞ்சம் வாயிலெல்லாம் பட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இதை பார்த்தோன்னே நீ செம்ம காமெடியாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கேஷுவல், அவங்க எப்பயுமே வந்து கமெண்ட் அடிக்கிறது வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா அடிப்பாங்க. ஓகேவா? ஆனால் அதையும் தப்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது தப்பு தான். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இவங்க விளையாடி முடிச்சிட்டாங்க. யார்? சபரிநாதன்லாம் விளையாடி முடிச்சிட்டாங்க. அடுத்ததாக பார்வதி இருக்காங்களே, அவங்க வந்து பார்த்திங்கன்னா போய் விளையாட போகிறாங்க அவங்க டீமோட. ஓகே. இப்போ வந்து சபரி ஆல்ரெடி வந்து அவமானப்படுத்திட்டாங்க. உன் மூக்கு வந்து இப்படிக்குது, நீ உன்னை பார்க்குறதுக்கே செம்ம காமெடியாக இருக்குடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. அப்போ பார்வதிக்கு வந்து இவங்க ஒரு மாதிரி சேலஞ்சஸ் வந்து கொடுக்குற மாதிரி, ஓகே நீ வந்து என்ன பண்ண போகிறேன்னு நான் பார்க்குறேன், நீ என்ன காமெடி பண்ணுறியா இல்லை ஹீரோ மாதிரி பண்ண போறியா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க உட்காந்து பார்த்துட்ருக்காரு. குறிப்பாக வந்து சபரிநாதன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாயில் வந்து ஒரு பேப்பர் வச்சுருக்கணும். ஓகேங்களா? அதாவது சார்ட் சின்னதாக. ஓகே. அந்த கோலமாவை வாங்குறதுக்கு. ஸோ அவங்க தான் கடைசியாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அப்படி வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாயில் வைக்கல. ஏன்னா ஸ்டார்ட் ஆகலை கேமு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமும் வைக்கல. ஏன்னா அவங்க வாரி அதுக்கடுத்து 2வது பர்சனுக்கு போய் 3வது பர்சன் போய் அப்புறம் 4வது பர்சன் வந்து அதுக்கப்புறம் தான் 5வது பர்சன் தான் அந்த பார்வதி. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாயில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடியாது போடா, நான்லாம் வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் சும்மா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது, வாயில் வை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகே. அப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வச்சுக்கிறோம், ஆனாலும் உங்கள் டீமை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி வந்து பேசிகிட்டு இருக்காங்களாட்டு. உடனே அந்த நேரத்தில் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து சபரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரிப்ளை வந்து கொடுக்குறாப்புல. அந்த ரிப்ளை தான் இருக்கிறதே ஒரு பெரிய கொடூரமான ஒரு ரிப்ளையாக வந்திருக்கு. அதாவது பார்வதி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் உங்களுடைய டீமில் இருக்கக்கூடிய ஆட்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்வதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சபரிநாதன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னை தான் யாருக்குமே இங்கே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது உன்னை தான் யாருக்குமே இங்கே பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இதை கேட்ட உடனே பார்வதி வந்து பயங்கரமாக ஹர்ட் ஆகிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஹர்ட் ஆகிறது மட்டும் அதாவது ஒருத்தர் 2 பேருக்கு பிடிச்சா கூட பரவாயில்ல, யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு அவ்வளோ பெரிய சபையில் வந்து சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவம் வரும். உடனே வந்து பார்த்திங்கன்னா பார்வதி சொல்கிறாங்க, டேய் உன் வன்மத்தெல்லாம் காட்டாதரா, இதில் வந்து காட்டாத அப்படின்ற மாதிரி இருந்து அதுக்கு வந்து சபரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சும்மாலாம் பேசிட்டு இருக்காது, வாயில் வை ட்ரௌசரு அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாப்புல. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பார்வதிக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து நடந்திருக்கு. அந்த டாஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாவு வந்து வாயில் போயிருக்கு பார்வதிக்கு. ஓகே. ஸோ வாமிட் எடுக்கிற நிலைமைக்கு வந்து போயிருக்காங்க பார்வதி அவர்கள். ஸோ அந்த நேரத்தில் வந்து சபரிநாதன் வந்து வாமிட் எடுத்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதாக அவர் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. ஆனால் அப்படி சொன்னாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் டாஸ்க் எல்லாம் முடியுது. அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய டீம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறாங்க. விக்கல்ஸ் விக்ரம், அதுக்கப்புறம் சுபிக்ஷா, கம்ருதீன் இவங்கெல்லாம் சேர்ந்து வெற்றி பெறாங்க அந்த டாஸ்கில். ஓகே. அவங்களுக்கு 2 ஸ்டார் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி கன்ஃபஸ் பண்ணுறாங்க. யார் நம்மளுடைய பார்வதி, அதுக்கப்புறம் நம்மளுடைய சபரிநாதன். ஏன் அப்படின்னா பார்வதிக்கு அதனால் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து ஆயிடுச்சு. ஏன்னா யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு சொன்னது வந்து அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. ஓகே. ஸோ என்ன தான் நீங்கள் டாஸ்க் வந்து என்ன தான் பண்ணுறதா இருந்தாலும் கூட
யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ அஃபென்சிவாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்றது எல்லாருக்குமே உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதனால் வந்து பயங்கரமாக காண்டாகிறாங்க பார்வதி. ஸோ அதனை தொடர்ந்து வந்து இதை பற்றி கன்ஃபாஸ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய சபரி அவர்கள் வந்து வராங்க. ஸோ சபரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து சொன்னேன். நீ இந்த ஆங்கிளில் நீ இப்படி பேசுவ, இப்படி பழகுவ, இப்படி இது வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி நீ யோசிச்சிருந்தா அப்படின்னா நான் வந்து அப்பயே விட்டுட்டு இருப்பேன். நான் எப்படி இவங்ககிட்டலாம் பழகுறனோ, எப்படி இவங்ககிட்டலாம் நான் பேசுகிறனோ செய்கிறனோ, ஸோ அந்த மாதிரி தான் நான் உங்ககிட்டையும் வந்து பழகிட்டு இருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மற்றபடிக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீ வந்து இந்த மாதிரி நினைப்ப அப்படின்னு சொல்லி சத்தியமாக நான் நினைக்கல. இதுக்கப்புறம் வந்து நான் உன்னை ஒரு சாதாரணமான கண்டஸ்டண்ட்டாக நான் பார்க்குறேன். இதுக்கப்புறம் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு பார்வதி அப்படின்ற லெவலுக்கு நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சபரிநாதன் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அப்படியே பிளேட்டை வந்து மாற்றுறாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாமிட் வர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து வரும்னு சொன்னேன் இல்லையா பார்வதி கிட்ட. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரி வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நான் வந்து வாமிட் வர்றது தான் நான் அப்படி சொன்னேன், ஆனால் நான் வந்து சொல்ல கிடையாது, அதாவது யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு நான் சொல்ல கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து விடுறாரு. ஆனால் அவர் தான் அதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட்டில் வந்து உன்னை தான் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாப்புல. ஆனால் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை அதிகமானதுக்கப்புறம் இல்லை நான் அப்படி சொல்ல கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு செம்ம அடி விழப்போகுது. ஏன்னா இப்படி வந்து மாற்றி மாற்றி எல்லாம் பேசக்கூடாது. ஒரே ஒரு ப்ரோமோலேயே வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்து இவர் மாற்றி பேசுகிறது அப்படின்றது வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்க போகிறது அவர் தான். பட் இதனால் வருத்தப்பட போகிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பார்வதி அவர்கள் தான் கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே நான் ஜெல் ஆகணும்னு நினச்சா கூட யாருமே ஜெல் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கமாகவே வந்து இருந்துகிட்ருக்கு. அண்ட் ஒன் மோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி திவாகர் அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டார். திவாகர் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா திவாகர் அவர்கள் வந்து இருக்கிற வரைக்கும் இவங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு அதை சால்வ் பண்ணுற அளவுக்கு இல்லை கொட்டி தீக்கிறதுக்காக ஒரு ஆள் வந்து இருந்துகிட்டு இருந்தார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடித்து விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ 2 டேஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வேறு ஒரு பார்வதியை உங்களால் வந்து பார்க்க முடியும். ஓகேவா, பார்க்க முடியும். அண்டு எவ்வளோ தான் சண்டை போட்டாலே அதை போய் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு ஆள் வந்து இருக்கணும். ஏன்னா தனியாக போய் பேச முடியாது. இப்போ வியானா காலையிலே உட்காந்துக்கிட்டு தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க, என்னை இப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்க பிக் பாஸ், என்னால் வந்து அதை ஏற்றுக்கவே முடியல, எனக்கு ஏதோ 4 முகம் 5 முகம் 6 முகம் 7 முகமெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க, என்னால் அதை வந்து ஏற்றுக்கவே முடியல, என்னை வந்து பொய்யா இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க, ஃபேக்காக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்ணாடி முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆள் கிடையாது பார்வதி. ஓகேவா, ஆனால் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னலாம் பெர்ஸ்பெக்டிவ் வந்து இருக்கோ, எப்படியெல்லாம் அவனை அட்டாக் பண்ணுமோ, அவனுடைய எதிரியை வந்து எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணுமோ அதுக்கான எல்லா பெர்ஸ்பெக்டிவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமரா முன்னாடி அவங்க சொல்லிடுவாங்க. கேமரா முன்னாடி மீன்ஸ் நம்ம திவாகரை உட்கார வச்சு சொல்லிடுவாங்க. ஓகேவா, திவாகரும் அதுக்கு ஒரு சில ஐடியாஸ் வந்து கொடுப்பார். இல்லை வந்து உட்காந்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டுட்ருப்பார். பார்வதி சொல்கிறத காது கொடுத்து வந்து கேட்பாப்புல. ஓகேவா, ஆனால் இப்போ நம்ம திவாகர் எவிக்டாக வெளியே போனதுனால பார்வதிக்கு நிஜமாகவே யாருமே இல்லை. அவங்க வந்து சொல்கிறத கேட்குற அளவுக்கு யாருமே அங்கே இல்லை. அண்ட் யாரும் போகவும் மாட்டாங்க. புரியுதுங்களா, அதுக்கு தான் கமருதியில் வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்றதுல மாற்றுக்கிறதுனா, இந்த பக்கம் அரோரா ஒரு பக்கம் வந்து எதிரும் புதிரமாக வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. சொல்லப்போனால் என்னது அது பேர் சக்காலத்தியார் சண்டையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேருக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அவங்க பயங்கரமாக அர்ட்டாக இருக்காங்க. ஆல்ரெடி யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி உன்னை யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொன்னதுனால பயங்கரமாக காண்டாயிட்டாங்க. ஸோ அதனால தான் ஒரு பெரிய பிரச்சனையை வந்து வெடிச்சிருக்கு. ஓகே காய்ஸ், இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.